ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நிறுவனர் திரு டி ரவிஸ் ஜெயக்குமார் அவர்கள் இதுவரைக்கும் பேசப்படாத புருஷத்தின் ரகசியம் பற்றி பேசுறாரு. அனைவருக்கும் வணக்கம். நான் கரூரில் இருந்து ரவி ஜெயக்குமார் ஆகிய அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனத்தை நிறுவி 11 மாத காலமாக கருத்தரங்கு நடத்திட்டு இருக்கேன். 11வது கருத்தரங்கு நேற்று தான் முடிஞ்சதுங்க. 12வது கருத்தரங்கு அடுத்த மாதத்தில் இருக்கு. சரிங்களா? மேடமுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சரிங்களா? போன 2 மீட்டிங்க்கு முன்னாடி வந்தீங்க. அந்த வகையில் அம்மா ஈஸ்வரி ராஜ் அவங்க அறிமுகமானாங்க. அறிமுகத்தில் முதல் மேடைக்கு வரது மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. அது நேற்று நடத்துறதுனால சரி இல்லை மேடம் அடுத்த வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கூப்பிட்றாங்க, நம்மளால ஒரு விஷயம் தடையாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் மேடம் கண்டிப்பாக அப்படின்ட்டேன். சரிங்களா? அது பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு கொடுக்குதுன்னா அது சம்மந்தம் இல்லாமல் கொடுக்காது சார். யாருக்குமே எல்லாத்துக்குமே நம்மளால் எல்லாத்துக்குமே இப்போ பிரபஞ்சம் சப்போர்ட் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது. கண்டிப்பாக இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டில் தான் வந்திருக்கும். சரிங்களா? என்னுடைய சப்போர்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய சப்போர்ட்டை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்வரி ராஜ் அவங்களுக்கு நான் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி கவிதா அவங்களுக்கும் நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? அதாவது என்ன காரணம் இவங்க 2 பேரை சொல்கிறேன் அப்படின்னா அவங்க 2 பேரும் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க. என்னங்க? பூங்குடி சத்திவேடம். ஆமாம் சாரி. அவங்க 3 பேர் தெரிஞ்சவங்க. ஆனால் தெரிஞ்சவங்க அதாவது என்ன காரணம் தெரிஞ்சவங்கன்னா யூடியூப் மற்ற விஷயங்களில் பப்ளிசிட்டி அவங்களாம் பார்த்துருக்குறேன். நேரில் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் பேசுறது கிடையாது. அவ்வளோதான். என்னையவே அவங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக. சரிங்களா? ஆனால் ஏன் இந்த 3 பேரை மட்டும் கம்பேர் பண்ணுறேன்னா ஓரையில் கதாநாயகியாக திகழ்ந்தவங்க கவிதா, ஓரையில் யூடியூப்பில் பேசி கதாநாயகத்தை இருந்தவங்க அவங்க. சரிங்களா? அதாவது எத்தனை பேர் பேசுகிறாங்க, அவங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்தது ஓரை எலவஸ்ட் குறிச்சி. சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஐயாவுமா வாழ்த்துட்டு போயிட்டாங்க. ஈஸ்வரி ராஜா அவங்க தெரிஞ்சது அதாவது சாமக்கோள் பிரசனம் மூலம் தான் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாங்களேங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப் கொடுத்துருக்கு பாருங்க ஆண்டவன். சரிங்களா? என்னைய தெரிஞ்சது எதில் தெரிஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கரணத்தின் அடிப்படையில் வந்து தெரியும். எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சது, உலகத்துக்கு தெரிஞ்சது, நிறைய பேர் என்னோட பயணிக்கிறது எல்லாமே கர்ண அடிப்படையில் மட்டும்தான். சரிங்களா? ஏன்னா கர்ணம் தான் ஒரு மனுஷனுடைய வழிகாட்டி அப்படிங்கிற அடிப்படையில் நான் ஒரு டாப்பிக்கை கர்ணம் எடுத்து பேசுனேன். பேசுறதுக்கு அப்புறம் அதாவது 85,000 வியூவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ரீச்மெண்ட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் போட்டி பொறாமையில என்ன செஞ்சுட்டாங்க, பேச வாய்ப்பு கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சேன், நம்ம ஒரு சேனலை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் அஸ்டோ கருவர் டிவின்னு உருவானேன். அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா கருத்தரங்கு நடத்தணுங்கிற முடிவுக்கு வந்தேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் போன்ல தான் அங்கங்க போய் யார் பேசுறாங்கன்னு வீடியோ எடுத்து பதிவு பண்ணி போட்டுட்டு இருந்தேன். சரிங்களா? நல்லா சப்ஸ்கிரைப் கிடைச்சதுனால சரி ரைட்டு ஏன் நம்ம வந்து கருத்தரங்கு நடத்தக்கூடாது அப்படிங்கிற அடுத்த செஞ்சு கொண்டு போச்சு. சரிங்களா? இப்போ நம்மளை யாராவது வெறுத்தவங்க ஒதுக்கினவங்கனால தான் நாம வளர்ந்துருக்கோம். நல்லா வச்சுக்கோங்க. உண்மையாலுமே ஆனால் அவங்கள சொல்ல மாட்டோம். ஆனால் உண்மையாலுமே அவங்க வெறுத்ததுனால தான் நம்ம இன்னொரு இடத்துக்கு வரோம். சரிங்களா? பிரபஞ்சம் ஆனால் நான் அப்போதைக்கு வருத்தப்பட்டேன். நான் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வருத்தங்கிறது இருக்குதான் செய்யும். ஆனால் புரிஞ்சுக்கிறது காலம் பதில் சொல்ல முடியலைங்க. இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாலுமே அவங்க அப்படி செய்யலைன்னா நாம இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி 11வது கருத்தரங்கு நடத்திருக்கிறேன். ஒரு ஊரில் மட்டும் நடத்துறது நான் எல்லா பக்கம் நடத்தலாம் முடிவு பண்ணிட்டு நடத்திட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே கருத்தரங்கு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்திட்டு இருக்கிறேன். சரிங்களா? இப்போ மோகனூரில் நடத்துகிறேன். அப்போ அடுத்தது முசிறி நடத்துகிறேன். கரூர் நடத்திருக்கிறேன். சரிங்களா? வாழப்பாடில் நடத்துகிறேன். இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் அடுத்தது மணப்பாறை நடத்த போகிறேன். சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் நடத்துறதுக்கான வாய்ப்பை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா? அதாவது எல்லாமே கொடுத்தாதான் நம்ம செய்ய முடியும். பிரபஞ்ச அனுமதி இல்லாமல் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக பிரபஞ்ச அனுமதியோட மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய முடியும். அதனால பிரபஞ்சத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வணக்கம் சொல்லிக்கணும் எல்லாருமே. சரிங்களா? இன்னைக்கு நான் அந்த மாதிரி இந்த பத்திரிகையை பார்த்த மாதிரி நான் யோசனை பண்ணேன். என்னடா
அதாவது ஒரு மங்களகரமா ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி செராக்ஸ் போட்டு வச்சிருக்காங்களே, எவ்வளவு செலவு பண்றாங்க, இப்படி பண்ணிருக்காங்களே அப்படின்னு யோசனை பண்றீங்க. சரிங்களா? என்ன ஏன் அப்போ கிரகத்தினாலதான் எல்லாம் நடக்குதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஆனா இருந்தாலும் நம்மளுக்குள்ள சோசி புத்தி வேலை செய்யல. அத ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த புத்தி வேலை செய்யலைங்க. அதுக்கு தீ கொடுக்கணும்ல. அப்போ இதை பார்த்து மாதிரி என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே, எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு. எனக்கு நான் ஒரு ஜாதகம் போட்டு எழுதுறப்ப கூட செராக்ஸ் போட்டுருவாங்களே, அதை வாங்க மாட்டேன். ஏன்னா அதை என்ன பத்திரிக்கை, கருமாதி பத்திரிக்கைன்னு சொல்லுவோம். நல்ல ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை. அதாவது இறந்தவங்களுக்கு கொடுக்கும் போது அந்த மாதிரி தான் கொடுக்கணும். அதான் கருப்பு சிக்னேச்சர்ல கொடுக்கணும். சரிங்களா? அதனால என்னடா இப்படி வச்சுட்டாங்களே அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வைக்க வேண்டிய நிலைமை நல்ல பெஸ்ட் பிரிச்சு. இன்னைக்கு வைக்க வேண்டிய நிலைமை ஏன் யாருக்கா தெரியுதா? தெரிஞ்சிருக்கீங்களா? இல்ல. ரைட்டு. இன்னைக்கு ஓட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை. நல்ல பெஸ்ட் பிரிச்சு. திருவாதிரத்துக்கு உரிய நாள். ராகுனா யாருங்க? அமாவாசைக்கு அதிபதி தான் ராகு. நல்ல பெஸ்ட் பிரிச்சு. அமாவாசை என்ன? இருட்டு. இருட்டுன்னா எப்படி இருக்கும்? கருப்பா தானே இருக்கும். அதுதான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. புரிச்சு. சரிங்களா? அதாவது இது நம்ம அமைக்கிறது இல்ல, பிரபஞ்சம் அமைச்சு கொடுக்குற திட்டம். நல்ல பெஸ்ட் பிரிச்சு. இது யாருமே ஈஸ்வரராஜ் தப்பு பண்ணிட்டாங்க, கவிதா மேல தப்பு பண்ணிட்டாங்க, பூங்குடி மேல தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லைங்க. இல்ல நான் தான் தப்பா பேசிட்டேன் அப்படிங்கிறதுல இல்லை. என்னை பேச வைக்குது பிரபஞ்சம். இன்னைக்கு என்னைய பேச வைக்குது. இதான் உண்மை. சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுமதியோட தான் வராங்க. இப்ப ராஜேந்திர மேடம்லாம் ரொம்ப அருமையா பேசினாங்க. சரிங்களா? இதெல்லாம் உண்மையாலுமே அதாவது மகளிர் அணியில நான் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஜோயிடங்கள்லாம் பார்க்கும்போது அதாவது நிறைய சின்ன பிள்ளைங்களாம் படிக்கிறதுக்கு இப்பதான் நிறைய பேர் வராங்க. யூடியூப் பார்த்துட்டு நிறைய பேர் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் படிக்க வராங்க, சின்ன பையங்களும் படிக்க வராங்க, எல்லாரும் பண்றாங்க. ஆனா என்னுடைய மனசுல ஆழமா இருந்தது என்ன, ஜோயிடங்கிறது யாருக்கு ஒதுக்கப்பட்ட கலை அப்படின்னு பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கும் வாழ்க்கையில அடிப்பட்டவங்களுக்கும் தான் ஒதுக்கப்பட்ட கலை. நல்ல பெஸ்ட் புரிஞ்சுக்க. சரிங்களா? யாருக்கு ஒதுக்கப்பட்ட கலைங்க? வயசானவங்களும் வாழ்க்கையில எல்லாமே கஷ்டப்பட்டு அனுபவிச்சு வெளியே வந்தவங்க தான் ஜோதிடத்துல இருப்போம். அதான் உண்மை. இதோ வாழ்க்கையில ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில அடிவானவங்க தான் ஜோதிடத்துல பயணிச்சுட்டு இருப்போம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நிறைய ஒரு 20 வயசு பையன்லாம் ஜோசியத்துக்கு வருவாங்க. என்கிட்ட கேட்பாங்க. நான் சொல்லுவேன், தம்பி நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நீ படிக்கிறத படி, இப்ப இருந்து படிச்சுட்டு வா, தப்பு கிடையாது. ஆனா ஜோதிடம் பார்த்து காசும் வாங்கிறாத. நான் சொல்றேன், ஜோதிடம் பார்த்து காசும் வாங்கிறாத. அப்புறம் கர்மா தொத்திக்கிச்சுன்னா ஆசை உனக்கு அதுல போயிடும். நீ கல்யாணம் பண்ணி உன் தலைமுறை தலைக்காம போயிருங்கன்னு அப்படின்னு சொல்லுவேன். நல்ல பெஸ்ட் புரிஞ்சு. சரிங்களா? அப்போ கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டானா அடுத்த விஷயம் அதாவது அவங்களுக்குள்ளே பிரச்சனை உருவாக்கி கொடுக்க கலைஞர் எத்தனாவது கலை? 8வது கலை. எத்தனாவது கலைங்க? 8வது கலை. அப்ப ஜோதிடங்கிறது 8வது கலைன்னு ஏன் வச்சாங்க? ஆயக்கலை 64ல 8வது கலை தான் ஜோதிட கலை. சரிங்களா? அப்ப ஏன் 8 தொடரும்? 8ன்னா என்ன? இருட்டு, மறைவு, ரகசியம், புதையல். சரிங்களா? அதாவது கழிப்பிடம். சரிங்களா? எல்லாமே அதாவது மறைபொருள். நம்ம உடல்ல இருக்கிற மறைஸ்தானங்கள் இது அதெல்லாம் 8ஆம் இடம். மறைச்சு வச்சிருக்கோம்லங்க ஒரு சில விஷயங்கள் அனைத்துமே 8ஆம் இடம் தான். நல்ல பெஸ்ட். அப்ப சோதிடமும் 8ஆம் இடம் தான். அப்ப கட்டத்துல பாருங்க எல்லாமே என்ன செய்யும்? ஒண்ணுக்கு ஒண்ணு மறந்துதான் இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு மறந்துதான் இருக்கும். ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஒண்ணு காலபர்சல்ல ஒண்ணுக்கு 8ஆம் இடம் இது ஆயுள் ஸ்தானம். சரி, அப்படிதானே சொல்றோம். நம்ம ஆயுள் மறந்துட்டு தான் இருக்கு. ஆயுள் எங்க போகுது எப்ப போகுதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரியா? 8க்கு உயிர் கொடுக்கிறது 1. சரிங்களா? அப்ப 8ஆம் இடத்தை தொட்டு விடுத்தா எல்லாமே இயங்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. அப்ப ஜோதிடமும் 8ஆம் இடம் தான். அப்ப எல்லாமே மறைஞ்சுதான் இருக்குது. அந்த புதையில நம்ம வெளியே எடுத்து கண்டுபிடிச்சோம்னா ஜோதிடத்தை மிக அற்புதமா சொல்லலாம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. சரிங்களா? நான் கர்ணத்து மூலம் தெரிஞ்சதுனால ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு இருக்கிற இதை சொல்லிட்டு நான் டாபிக்ல வரேன், கோச்சுக்காதீங்க. அதாவது இன்னைக்கு ஓடுற நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா திருவாதிரை சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டேன். ஓகே. அப்போ இன்னைக்கு ஓடுற திதி என்ன திதி அப்படின்னா சதுர்த்தி திதி. சரிங்களா? சதுர்தசி திதி. சரிங்களா? இது வளர்மறையில சதுர்தசி திதி. சரிங்களா? வளர்மறையில சதுர்தசி திதி. சதுர்தசி திதிக்கு எது சூனியமாகும்? புதனும் குரு பகவானும் சூனியமாவார். அப்படிதானுங்களே? அப்ப 4 காரணம் சூனியமாகும். சரிங்களா? அப்ப புதனும் குரு அங்க வந்துட்டாருங்களா? புதனும் குரு வந்துட்டாங்க. சரிங்களா? எக்காலத்தை கொண்டும் எப்ப வேணாலும் பாருங்க, எது சூனியமாவதோ அது சம்பந்தப்பட்ட பொருள் நம்மகிட்ட இயங்கிட்டு இருக்கும், இல்ல அது நினைப்பா இருந்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இன்னைக்கு புதன் சூனியமாவது ஜோதிட சங்கம் உருவாகிடுச்சு. இன்னைக்கு நல்ல பெஸ்ட் குறிச்சுங்க. குரு சூனியமாவது ஒன்னாட பாத்திரத்துக்கு மஞ்சளா வந்துருச்சு. நல்ல பெஸ்ட் குறிச்சுங்க. சரிங்களா? அப்போ இந்த விஷயங்கள் அங்க உணர்த்தும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. சரிங்களா? அப்போ அது பிரபஞ்சமே அதை அழைச்சி கொண்டு வருது அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. நான் எனக்கு யோகிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. அந்த யோகியில நான் திருதி யோகத்துல பிறந்தேன். அதனாலதான் திருதி ரவி ஜெயக்குமார் வச்சிருப்பேன் பேரு. சரிங்களா?
திருதினா யார் யோகி? ராகு யோகி, சுக்கிரன் அவயோகி. சரிங்களா? இன்னைக்கு ஓடுற யோகம் என்ன யோகம்? ஐந்திர யோகம். என்ன யோகங்க? ஐந்திர யோகம். ஐந்திர யோகத்துக்கு யார் யோகி? ராகு யோகி, சுக்கிரன் அவயோகி. இதெல்லாம் வச்சு புரிஞ்சுங்க. அதனால மட்டும்தான் என்னை கூட்டி வச்சுங்க. சரியா? சம்பந்தம் இல்லாம ஒருத்தரை கூட்டி வராதுங்க. சரிங்களா? எனக்கு யோகா அது. நான் வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இதுதான். இதெல்லாம் வச்சு புரிஞ்சுங்க. என்ன காரணம்? ராகு யோகி, சுக்கிரன் அவயோகி. ராகு யோகியா இருக்கும் போது, ராகுங்கிறது என்னங்க? பிரம்மாண்டம். அவங்க ராதாட்சி மேடமா அவங்க சொன்னாங்களே, ராகு தலை ராகு தலை ராகு தலை எட்டிப்பாரு எட்டிப்பாரு. ஆனால் அதுல ஒரு விஷயம், மேடம் கோச்சிக்காதீங்க, ஒரு விஷயம் மட்டும் அவங்க என்ன சொல்லும் போது, அதாவது கிறிஸ்டின் மதத்துக்கு போகணும் அப்படின்னு கிறிஸ்டின் சாதத்துக்கு போங்க அப்படின்னு ராகு சொல்லிட்டு கிறிஸ்டின் சாதத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. கேதுனால கிறிஸ்டின் சாதத்துக்கு போகணும், ராகுனா தான் முஸ்லீம் சாதத்துக்கு போகணும். நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அதுலயே யோகி அவயோகி வருது இல்லை மேடம்? அந்த ராகு யோகி, கேது யோகி, ராகு அவயோகின்னு ஒரு கான்செப்ட் வரும் இல்லைங்க? 3 யோகத்துக்கு வரும். ஆயுஷ்மான் யோகத்துக்கும், சரிங்களா, துருவ யோகத்துக்கும் இதெல்லாம் என்ன வருங்க? ராகு கேது யோகி, ராகு அவயோகின்னு வரும். அந்த இடத்துல ராகுங்கிறது எது, கேதுங்கிறது எது அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்தவங்க கண்டிப்பா அம்மா வழி வர்க்கத்துல வளருவான்னு அர்த்தம். எந்த வழி வர்க்கத்துல? தாய் வழி வர்க்கத்துல வளருவான்னு அர்த்தம். அவங்க கிறிஸ்டின் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தாய்த்தோ ஒரு மந்திரமா பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த குழந்தை நோய் சரியாயிருக்குன்னு அர்த்தம். நல்ல பெஸ்ட். அந்த குழந்தை கேட்டு பாருங்க, அவங்க கிறிஸ்டின் ஸ்கூல்ல சேர்த்து படிப்பாங்க. அம்மாவுடைய வழி வர்க்கத்துல வளருவாங்க, இல்லைன்னா கிறிஸ்டின் ஸ்கூல்ல சேர்த்து படிப்பாங்க. சரிங்களா? அப்படி ஒரு சம்பவம் தான் அங்க நடக்குது. கண்டிப்பாலுமே இந்த 3 யோகத்தை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, அது கண்டிப்பா அது நடக்கும். அதாவது 3 யோகம் எது? ஆயுஷ்மான், துருவம், சித்தம். இந்த 3 யோகம் தான் கேது யோகி, ராகு அவயோகி. சரிங்களா? ஆனா நம்மளுக்கு அந்த கான்செப்ட் இல்ல. நம்மளுக்கு என்ன கான்செப்ட்? ராகு யோகி, சுக்கிரன் அவயோகி இன்னைக்கு ஓடுறோம். சரிங்களா? அதுல ஒரு யோகம் நானு திருதி யோகம். சரியா? அப்ப திருதி யோகத்துல பிறந்தாலும் ராகு யோகி, சுக்கிரன் அவயோகி தான். சரிங்களா? அப்ப அந்த ராகுங்கிறது எந்த பிரமாண்டத்தை கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுங்கிறது தலை இருக்கிற பகுதி, கேதுக்கு தலை இல்லாத பகுதி. கேதுக்கு என்ன இருக்காது? தலை இருக்காது. ராகுங்கிறது பிரமாண்டம், கேதுங்கிறது சைலண்ட் கில்லர். சரிங்களா? அதாவது அமைதியான வேலைகள், எந்த ஆடம்பரம் இல்லாத வேலைகள் அனைத்துமே எதுங்க? கேதுதான். ஆடம்பரத்தோட செய்யற அனைத்து விஷயமே ராகு தான். ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா அங்க போய் சைலண்ட் ஒன் பார்ட்டி போடுறதுக்கு காரணம் யாருங்க? கேது. பேசாம இருங்க எல்லாம் ஒதுக்க போன்னு சொல்றதெல்லாம் கேது நினைச்சு. ஆனால் அவன் திடீர்னு குண்டை போட்டு போவான் பாருங்க, அவன் பூரா ராகு. சரிங்களா? அப்போ ராகுங்கிற விஷயம் வெவ்வேறு மாதிரி. நான் ராகு எதுன்னு ஒரு யூடியூப்ல என்னுடைய சேனல்ல ஆன்லைன் ஆஸ்ட்ரோ கல்வி சேனல்ல பேசியிருக்கிறேன். அதை வேணா அதை எடுத்து பாருங்க. ராகு எதுக்கு முழு விளக்கம் கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? அதை விளக்கம் கொடுத்து பேசியிருக்கிறேன். சரிங்களா? அப்போ அந்த வாய்ப்பு ராகுங்கிறது நம்மளுக்கு பிரபஞ்சம் எப்படி உதவி பண்ணுது அப்படின்னா மிக பிரமாண்டம். இப்ப ராகு இதுலயே ஒரு புரிதலை சொல்றாங்க. நிறைய பேர் ராகு கேது ரெண்டுமே விருச்சிகத்துல உச்சம் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்க சொல்லி தப்பு கிடையாது. பஞ்சாங்க வழியாவே இது வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு தான் இருக்கு எல்லாமே. எப்படின்னு கேட்டா, ராகு கேது விருச்சிகத்துல உச்சம், ராகு கேது ரிஷபத்துல நீசம் அப்படின்னு இப்போ ஒரு சில புரிதல்கள் எல்லா ஜோடர்கள்லாம் நிறைய படிச்சுட்டு நிறைய சொல்றதுனால தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னும் ஒரு சில தெரியாம இருக்கு. அதையும் நான் பதிவு பண்றேன். ராகு மேல எதுல உச்சம் அப்படின்னு கேட்டா ரிஷபத்துலதான் உச்சம். நல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏன் ராகு உச்சம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன். ராகு தலைன்னு சொல்லிட்டாங்க, மேலமா சொன்னாங்களே ராகு தலைன்னு சொன்னீங்க, நம்புறீங்களே? நம்புறீங்கன்னா அப்புறம் என்ன? ராகு தலை மேல இருந்தா சாப்பிட முடியும். சமையல் கூட எங்க இருக்குது? ரெண்டாம் இடம் தானே வாக்குன்னு சொல்றீங்க. வாக்குனா பேசணும்ல, பேசுறது யாருக்கு உரிமை இருக்கு? ராகு தானே இருக்குது. அப்ப அவர் எங்க இருக்கணும்? உச்சமாகணும். மேல இருந்தா தானே உச்சமாக முடியும், அப்புறம் தானே பேச முடியும் அவரு. ஆனா அதே மாதிரி ரோகிணியோடைய விலங்கு என்னங்க? ரோகிணியோடைய விலங்கு என்ன? பாம்பு தானே. அப்ப பாம்புக்கு தலை இருக்குமா இல்லையா? அப்ப தலை இருக்கிற பாம்பு, அப்ப பாம்புன்னா அது ஒன்ன பாம்பு இல்ல, தலைமுள்ள பாம்பு. நில வச்சு புரிஞ்சுங்க. அப்படிங்கும் போது அந்த இது மேலதான் இருக்கு. அந்த ரோகிணி நட்சத்திரமும் மிருகசி நட்சத்திரமும் எங்க இருக்குங்க? ரிஷபத்துலதான் இருக்காங்க. அங்க அந்த ரோகிணி நட்சத்திரம் தான் உச்சமாகுது. எதுங்க? ராகு. ரோகிணி எதுல உச்சமாகுதுங்க? ரோகிணிக்கு தான் உச்சமாகுது. அப்போ அங்க உச்சம்னா எங்க நீசமாகணுங்க? விருச்சகத்துல நீசமாகும். விருச்சகத்துல ஏன் நீசமாகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எந்த நட்சத்திரத்துல நீசமாகுது அப்படின்னா விசாக நட்சத்திரத்துல நீசமாகுதுங்க. விசாக நட்சத்திரத்துல யாரு? குரு. குரு என்னது? ஜீவன். ஜீவன்னா உயிர் போச்சுன்னு அர்த்தம். ஜீவன் என்னங்க? உயிர் போச்சுன்னு அர்த்தம். அப்ப உயிர் போனவன் அங்க இருக்க. அப்ப அது செத்து போனதுக்கு அப்புறம் எங்க புதைப்பாங்க? 8ஆம் இடத்துல தானே புதைப்பாங்க. புதைச்சதுக்கு அப்புறம் அங்க யாரு உச்சமாவா? கேது உச்சமாகும். மோட்சம். சரிங்களா? கேது உச்சமாகுது. அப்ப கேது தான் ஜோதிடத்துடைய கதாநாயகன். கேது யாருங்க? ஜோதிடத்துடைய கதாநாயகன் அப்படிங்க அர்த்தம் உண்டு.
ஆமாங்க. அதான் மறைப்பொருளை வெளியே கொண்டு வர பவரை அவன் தான் சொல்லிட்டு 8ஆம் தான் மறைசான்னு சொல்லிட்டே. சரிங்களா? 8ஆம் தான் புதையும்னு சொல்றோம்ல. அதாவது எல்லாமே ஜோதிடங்கிற ரகசியமே மறைவுஸ்தானம் தான். எல்லாமே எல்லா கட்டமே ஒவ்வொரு கட்டக்கும் மறைச்சு மறைச்சு தான் வச்சிருக்காங்க. நம்மளுக்கு விளக்கம் தெரியறது இல்லை. இப்ப எனக்கு கொடுத்த தலைப்புக்குள்ள வரேன். இப்ப கர்ணம் ஒன்று இருக்குல்ல, சாரி, அது கரசை கர்ணம். இன்னைக்கு ஓடுற கர்ணம் கரசை கர்ணம். கரசை கர்ணத்துக்கு அதிபதி யாருங்க? எல்லாருமே சொல்லுவீங்க. என்ன அதிபதி யாரு? யானை. அப்படிதானுங்களா? கரசை கர்ணத்துக்கு அதிபதி யானை. அப்போ யானை அது கிரகம் யாரு? விலங்கு வந்து யானை, கிரகம் யானைக்கு குரு. நீங்க கரசை கர்ணத்துக்கு அதிபதி யாரை சொல்லுவீங்க? சந்திரனை சொல்லுவீங்களே. ஆனா உண்மையாலுமே குருதான் அதிபதி. உண்மையாலுமே குருதான் அதிபதி. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது அந்த குருவோட சந்திரனோட வீட்டுல யார் உச்சமாவரா? குரு உச்சமாவதா இல்லைங்களா? சந்திரனோட வீட்டுல யார் உச்சமாவரா? குரு உச்சமாவது. வராகி காலத்திலேயே சரிங்களா அதிபதியா கொடுத்தது எதாங்க? குரு பகவானை தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜோதிடர்கள் எல்லாம் பயன்படுத்தும் போது சந்திரபவனா கொண்டு விட்டாங்க. சரிங்களா? ஏன்னா சந்திரபவன் வீட்டுல தான் குரு உச்சமாவரா. சரிங்களா? நிலத்துக்குரியவர் சந்திரன். சரியா? அதிபதி அந்த விஷயத்துக்குள்ள அதிகாரம் உள்ளது குரு பகவான் அப்படிங்க அர்த்தம் உண்டு. ஏன்னா குருனா யானை, யானை தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனா குருனா குண்டா இருப்பாங்க, குருமார்கள் இருப்பாங்க, ஆசிரியர்கள் இருப்பாங்க, போதனை சொல்றவங்க இருப்பாங்க. இது எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள இருக்கும். சரிங்களா? அப்போ யானை நில சம்பந்தமான இயக்கம் இயக்கணும்னா கரசை கணத்துல இயக்கி பாருங்க. நில சம்பந்தமா எந்த இயக்கம் இயக்கினா சரி சூப்பரா. சரிங்களா? எப்போ கரசை கரணம் வர அன்னைக்கு நில பூஜை போடணும். சரிங்களா? இப்ப ஜோதிட சங்கம் ஆரம்பிக்கணும்னு சொல்றோம் இல்லைங்க, இதுக்கும் உரிய நாள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இது 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 எந்த காரணத்துல கண்டிப்பா பண்ணணும் இன்னும் சிறப்பா இருக்கும். நல்லா வச்சு புரிஞ்சுங்க. இப்ப இது கரசை கரணம். சரிங்களா? இப்ப நீங்க ஓடுறது என்னது? கரசை கரணம். கரசை கரணம் யாருடைய அருள் தெரியுங்களா? முருகனுடைய அருள். யாருடைய அருளுங்க? முருகனுடைய அருள். குரு எதுல உச்சமாகுதுங்க? குரு எதுல உச்சமாகுது? பூசத்துல உச்சமாகுது. எதுல உச்சமாகுது? பூசத்துல உச்சமாகுது. அந்த பூச நட்சத்திரத்துக்கு முருகனுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கா இல்லையா? சரிங்களா? அதனால கரசை கணத்துல பூராமே முருகன் கோயில் பூரா கும்பாபிஷேகம் நடக்கிறது கரசை கணத்துல நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. முருகன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் எதுல நடக்கும்? கரசை கணத்துல தான் நடக்கும். சரிங்களா? அப்போ யானையுடைய முடியை ஒரு சிம்பிளா சொல்லி முடிச்சுக்கிறேன். யானையுடைய முடி எடுத்து தாய்தாவோ அல்லது மோதிரமாவோ அல்லது டாலராவோ நீங்க செஞ்சு ஏதோ ஒரு பிள்ளையார் கோயில்ல இங்க இருந்து நீங்க பிள்ளையார் கோயில் தான் போகணும் அவசியம் இல்லை. நல்லா வச்சு புரிஞ்சுக்க. ஏதோ ஒரு பிள்ளையார் கோயில்ல பூஜையில வச்சு 1 hour கோயில உட்காந்து முழுசா உருவேத்தி அதுக்கப்புறம் எடுத்து உங்க உடம்புல பயன்படுத்திக்கங்க. அருமையா கர்ணம் இயங்கும். நல்லா வச்சு புரிஞ்சுக்க. கர்ணம் வந்து அருமையா இயங்கும். நீங்க ஓடனா போவேன், அங்க ஓடனா போவேன். ஏங்க இன்னைக்குதான் பஸ், ராக்கெட்டு, விமானம் எல்லாமே இருக்குது. அன்னைக்குலாம் இல்லாத காலத்துல எங்க போனாங்க? ஆனா வாழ்ந்தாங்களா இல்லையா? வாழ்ந்தாங்களும் இல்லை. ஆனா நம்பிக்கை நமக்குள்ள வர முடியல. சரியா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் போது இதை செஞ்சா என்னமோ சொல்லுவாங்களே, எதை தின்னா தெளியுங்கிற மாதிரி. சரிங்களா? அந்த ஆர்வத்தில் தான் போறமே தவிர உண்மையாலுமே நீ பிரபஞ்சம்னா இந்த இடத்துல உட்காந்து 1 மணி நேரம் அதை நினைச்சு ஒரு உருப்படியா ஒரு காரியம் செஞ்சு பாருங்க, சூப்பராகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் உன் மனசை ஒருநிலைப்படுத்தணும். அதான் ரொம்ப கடவுள் கிட்ட போகணும்னா தன்னுடைய மனம் ஒரு நிலையில் இருக்கணும். சரிங்களா? எதை நினைக்கிறோமோ அதை நினைச்சு செஞ்சோம்னா அந்த காரியம் சித்தி அப்படிங்கிறான். அதான் காரிய சித்தி. சரிங்களா? அப்போ காரிய சித்தி கதாநாயகன் யாருங்க? யானை. இந்த இடத்துல நில வச்சு புரிஞ்சுக்க. ஆனா காரிய சித்தி கதாநாயகன் கர்ணம். காரிய சித்தியின் கதாநாயகன் யாருங்க? கர்ணம். அந்த கர்ணம் குடிச்சா என்ன செய்யலாம்? வாழ்க்கையில நீ ஜெயிக்கலாம், காரிய சித்தி அடையலாம் அப்படின்னு விதி. சரிங்களா? அப்ப கர்ணங்கிறது எவ்வளவு பெரிய தத்துவமான ஒரு விஷயம். அதாவது காயமே பொய்யடா வெறும் காட்டடித்த பையடாங்கிறாங்க. காயமே பொய்யடா வெறும் காட்டடித்த பையடா. இந்த காயம் வந்து என்னங்க? இந்த உடம்பு. இந்த உடம்புலாம் வெறும் பொய். இந்த உடம்புல போயிருக்கிற காத்து தான் நம்மள உயிரை வாழ வைக்குது. சரிங்களா? அப்ப கர்ணம் என்பது என்னங்க? காற்று. கர்ணம் என்பது என்னங்க? காற்று. அப்ப கர்ணம் தப்பினால் உயிர் போயின்னு சொல்றாங்க. அது என்னது? காற்று தப்பினால் உயிர் போயின்னு சொல்றது. கர்ணம் தப்பினால் உயிர் போய் சொல்றாங்க. அப்ப காற்றுங்கிறது நம்ம எல்லாத்தையும் வாழ வைக்குது. அதுதான் சொல்லுவாங்க கர்ணம் தப்பினால் மரணம் மரணம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காற்று தப்பினால் மரணம். சரிங்களா? உயிர் போற சமயத்துல கூட உன்னுடைய கர்ணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு பிரார்த்தனை பண்ணி பாரு, நிச்சயமா 1 நிமிஷம் ஆச்சு நீ காப்பாற்றப்படுவா. இதை விதி. சரிங்களா? கர்ணம் அவ்வளவு தத்துவமா அந்த வேலை செய்யும். சரிங்களா? உங்க கர்ணம் எந்த வீட்டுல உட்கார்ந்துருக்குது, யார் பாக்குறா, என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சு பார்க்கும் போது ஒரிஜினலா ஜெயிக்க முடியும். கர்ணத்தை தெரிஞ்ச மாதிரி ஜெயிச்சுக்க முடியாது. சரிங்களா? இப்ப நான் இங்க வந்து பேசுற நேரத்துல நான் பப்ளிசிட்டி ஆயிருவேன்னா அது
அது விதி இருந்தா தான் ஆக முடியும். எல்லாம் வச்சு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிரார்த்தம் இருக்கு. சரிங்களா? அது மாதிரி பண்ணிக்கங்க, சரியா இருக்கும். கர்ணங்கிறது வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்குது. யோகங்கிறதும் அடுத்த பங்கு வகிக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் திதி தான் முதல் பிறப்பை உருவாக்குது. சரிங்களா? திதிங்கிறது சொல்றோம் இல்லைங்க, திதியினுடைய கதாநாயகன் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆராய்ச்சி. திதியுடைய கதாநாயகன் யாரு? சுக்கிரன். திதியுடைய கதாநாயகன் யாருங்க? சுக்கிரன். சுக்குலம் அப்படின்னா, சுக்குலம்னா என்னங்க? விந்து அப்படின்னு பேர். நல்ல வச்சு. சுக்குலம்னா விந்துன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஒரு குலம் உருவாகிறதுக்கு காரணமா இருக்குதுங்க விந்து. அதுதான் அப்ப திதி எதுக்கு காரணமா இருக்குதுங்க? மனிதன் குலம் உருவாகிறதுக்கு காரணமா இருக்குது திதி தான் அப்படிங்கிறான். அதுதான் சொல்லுவான், திதியை பிடிச்சா விதியை வெல்லலாம்னு சொல்லுவான். திதி இந்த இடத்துல விதியை வெல்ல முடியும். சரிங்களா? அதுக்கு தான் அந்த விதியை வெல்றதுக்கு யார் வேணும்? நம்மளை மாதிரி ஆண்மகன் வேணும்ல. எல்லாம் வச்சு புரிஞ்சுங்க. ஆண்மகனா இருந்தாலும் சரி, பெண் மகளா இருந்தாலும் சரி, அந்த கர்மா உருவாக்குற பவர் குழந்தைகள் வேணும் இல்லைங்க. அவங்க தானே ஆள முடியுது. அதுக்கு தான் கொடுத்துருக்கான், திதியை பிடிச்சா விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட், ஓகே. இது இப்ப நம்ம காலபுருஷனுக்குள்ள வருவோம். சரிங்களா? காலபுருஷத்துல வந்து நான் கொடுத்த டாபிக் அதுதான். நான் அதை விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே கருத்தை பத்தி பேசாம அடுத்த டாபிக் என்ன கொடுத்தாலும் பேச மாட்டேன். முடிச்சுட்டு போயிடுவேன் வெளியில. அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல தான் இருப்பேன். ரைட், ஓகே. பேசலாம் கூட. ரைட், ஓகே. அதாவது இப்போ காலபுருஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த காலபுருஷன் சொல்றோம்னா நம்ம ராசி கட்டம் தான் காலபுருஷன். சரிங்களா? காலபுருஷன் தான் ராசி கட்டம் தான். சரிங்களா? அப்ப ராசி கட்டத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 12 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 12 கட்டத்துல இப்ப அதாவது சரராசி, சிரராசி, உபயராசின்னு பிரிச்சிருக்காங்க. சரராசி, சிரராசி, உபயராசின்னு பிரிச்சிருக்காங்க. அப்ப சரம்னா யாரை குறிக்கும், சிரம்னா யாரை குறிக்கும், உபயம்னா யாரை குறிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். அதை அடிப்படையில் படிச்சிருக்கா தெரியும். சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு பயன்படுது அப்படிங்கறத இப்ப நான் கொடுக்க வரேன். சரிங்களா? இப்ப சரராசியில ஒருத்தர் பிறந்திருக்காங்க. அப்ப சரராசி எது சரராசி அப்படின்னு தெரியுமில்ல எல்லாத்துக்குமே. சரராசி எதுங்க? அதாவது மேஷம், கடகம், அப்புறம் துலாம், மகரம். சரிங்களா? இது எல்லாமே சரராசிங்க. சரிங்களா? அடுத்தது சிரராசி. எது? அதுக்கு பக்கத்துல ஒட்டின ராசி எல்லாமே சிரராசி. உபயராசினா அதுக்கு இடத்துல ஒட்டின ராசி எல்லாமே உபயராசி. 4 காரணம் உபயராசி. அதை ஈஸியா தெரிஞ்சிருவாங்க. சரியா? அப்ப சரத்துக்கு பக்கத்துல இருக்கிறது தான் சிரராசி. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ சரராசியில ஒருத்தர் பிறந்திருந்தா, லக்கணத்துல ஒருத்தர் இருந்தா அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் வாழ்க்கையை எப்படி பயன்படுத்திக்க வேண்டும், எங்க இருந்து வாழ வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ சரராசியில ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா சர லக்கணமா இருக்கு அவருக்கு. ராசிங்கிறத விட மெயின் லக்கணம் தான். சரிங்களா? லக்கணம் ராசியும் அங்க சம்மந்தப்படுது. அது ரெண்டுமே நீங்க பயன்படுத்தி பாருங்க, சூப்பராகவே இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்க எல்லாமே சரராசிக்கு பாதகாதிபதி எதுன்னு சொல்லுவீங்க? சரராசிக்கு 11 பாதகாதிபதி. ரைட், ஓகே. சிரராசிக்கு பாதகாதிபதி யாரு? 9. சரிங்க, 9வது ஸ்தானம் பாதகாதிபதி. ரைட், ஓகே. உபயராசிக்கு பாதகாதிபதி 7. ரைட், ஓகே. இந்த பாதகாதிபதியை நல்லா மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா நாம பார்க்கறது ஒரே பாதகாதிபதி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இது வரைக்குமே. நான் சொல்றது சரராசிக்கு பூரா, சிரராசி பூரா பாதகாதிபதி. சரராசிக்கு யார் பாதகாதிபதிங்க? சிரராசி பூரா பாதகாதிபதி. நான் சொல்றது 4 கான்செப்ட், 4 பேருமே பாதகாதிபதி. ஒண்ணு மட்டும் பாதகாதிபதி இல்லைங்க. யாருங்க? அதாவது மேஷத்துக்கு கும்பம் மட்டும் பாதகாதிபதி கிடையாது. நல்லா வச்சு போச்சுங்க. 4 சிரராசி இருக்கு இல்லைங்க. 4 சிரராசிக்குமே ஒரு சரராசி எடுத்தீங்கன்னா 4 சிரராசியுமே என்னதுங்க? பாதகாதிபதி தான். அப்போ சரராசி எது? ஃபர்ஸ்ட் மேஷமா? அப்போ உங்களுக்கு சிரராசி எது? அங்க ஃபர்ஸ்ட் எது வருது? சிம்மம் வருதா? அப்ப சிம்மமும் பாதகாதிபதி. அப்புறம் அடுத்தது விருச்சிகமும் பாதகாதிபதி. அப்புறம் கும்பம் பாதகாதிபதி. எல்லாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்களா? அப்போ உங்களுக்கு ரிஷபமும் பாதகாதிபதி. சரிங்களா? அப்போ இந்த 4 ராசியுமே பாதகாதிபதியா வருது. இதுல வந்து எதை விலக்கி இருந்தா இந்த மேஷ லக்கணம், மேஷ ராசியில பிறந்தவங்க நல்லா வாழ முடியும் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இந்த 4ல எதை இழக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். லாபம் வேணும். அதாவது மேஷத்துக்கு லாபம்ங்கிறது 11. சரிங்களா? அப்புறம் என்ன வேணும்? இல்ல குடும்பம் ஃபர்ஸ்ட். நான் இப்படி பின்னாடி வந்து முன்னாடி வட்டிங்க. ரைட், ஓகே. மேஷத்துக்கு 2வது குடும்பம். சரிங்களா? அப்ப குடும்பம் வேணும். அதை விளக்க முடியாது. வருமானம் வேணும். சரி, அப்படிதான் நம்ம நல்லா குறைக்க முடியும். சரிங்களா? அடுத்தது 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்னங்க? பூர்வ புண்ணியம். அடுத்தது குழந்தை பாக்கியம். இதெல்லாம் இருக்கு. நல்லா வச்சு. ரைட், ஓகே. அப்ப அடுத்தது 8வது ஆயுள் வேணும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் பாதகாதிபதி. இதுல இருந்து எதை விளக்குனா நம்ம நல்லா
எதை விளக்குனா நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு பாருங்க. எதை விளக்கலாம், எதை விளக்க முடியும் அப்படின்னா பூர்வீக சொத்துல இருந்து விலகி இருந்தா சரராசியில பிறந்தவங்களாம் நல்லா இருக்கலாம். எதுல இருந்து? பூர்வீக சொத்துல இருந்து. வச்சு புரிஞ்சுக்க, நீங்க உயிரை கொள்ள முடியாது சரிங்களா. பூர்வீக சொத்துங்கிறது இருந்தா கண்டிப்பாலுமே இந்த லக்கணத்துல, அதாவது சர லக்கணத்துல யார் பிறந்தாலுமே எடுத்து பாருங்க, சர ராசியில பிறந்தாலுமே பூர்வீக சொத்துல இருக்க மாட்டாங்க. ஒருவேளை இருக்கிற மாதிரி இருந்தா அந்த சொத்து பூரா மனைவி பேர்ல இருக்கும். நல்லா வச்சு புரிஞ்சுக்க, எந்த சொத்து பூரா மனைவி பேர்ல எழுதி வச்சுட்டு வேணா அங்க இருக்கலாம், பூர்வீக சொத்துல இருந்துக்கலாம், தப்பு கிடையாது. ஒருவேளை ஒரு கல்யாணம் பண்ணல அது வரைக்கும் பூர்வீகத்துல இருக்கலாம், தப்பு கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டா கம்பல்சரி அவரு வெளியில போயிடணும். எங்க போயிடணும்? வெளியில போயிடணும். பூர்வீகத்தை விட்டு வெளியில போனா மட்டும் தான் அவருக்கு குழந்தை பாக்கியம் மற்ற விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. அப்ப சரராசியில பிறந்தவங்க எதை இழக்கணும்? பூர்வீகத்தை இழக்கணும். நல்லா வச்சு புரிஞ்சுக்க, ரைட்டு. சிரராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் சரராசி தான் பாதகாதிபதி, அவங்க எதை இழக்கணும்? 9ஆம் அதிபதியான அப்பனை இழக்கணும். நல்லா வச்சு புரிஞ்சுக்க. அப்ப எல்லாமே 9 தான். நல்லா வச்சு அப்பன்கிட்ட இருந்து ஒதுங்கி இருந்தாவே போதுமான விஷயம் சரிங்களா. இல்லைன்னா அந்த லக்கணக்காரங்க கல்யாணம் ஆகுறதுலயும் பிரச்சனை இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா பாருங்க அப்ப இருக்க மாட்டார், இல்ல அப்பரோட கூட இல்லாம வெளியில எங்கே குடியிருப்பார். நல்லா வச்சு புரிஞ்சுக்க. இந்த கான்செப்ட் யாருக்கு வருங்க? சிரராசியில பிறந்தவங்களுக்கு வரும் அப்படிங்க அர்த்தம் உண்டு. சிரராசியில பிறந்தவங்களுக்கு சரராசி தான் பாதகாதிபதியா இருக்கிறனால, சரராசி பாதகாதிபதினா யாரை குறிக்குதுன்னா 9ஆம் இடம் அப்பனை குறிக்கிறதுனால 9ங்கிற அப்பா கிட்ட இருந்து ஒதுங்கி இருந்தா அந்த ஜாதகர் நல்லா பழச்சுக்கலாம் அப்படிங்க அர்த்தம் சரிங்களா. அப்ப அடுத்தது உபயராசி. உபயராசிக்கு யார் பாதகாதிபதி? அவருக்கு பாதகாதிபதி சரிங்களா. உபயராசிக்கு யார் பாதகாதிபதி? அவருக்கு பாதகாதிபதி. அப்ப அந்த பாதகாதிபதியில 7ஆம் இடங்கிறது என்ன? மனைவி சரிங்களா. திருமணம் ஆகிறதுல பிரச்சனை இருக்கும். உபய லக்கணத்துல இருக்கும் வாழ்க்கை பூராமே உபயமா தான் இருக்கும். மற்றவங்களுக்கு உபயமா இருப்பாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு தொழில் அமைஞ்சா மனைவி அமையாது, மனைவி அமைஞ்சா தொழில் அமையாது, இல்ல அம்மா கிட்ட சப்போர்ட் இருக்காது, ஏதாவது 4 காரணம் வேலை செஞ்சுட்டே இருக்கும். நல்லா வச்சு புரிஞ்சுக்கு. அவங்களுக்கு மட்டும் ஒரு பரிகாரம் சொல்றேன். அவங்க கல்யாணம் பண்ணும்போது வாடகை தாலி கட்டி பரிகாரம் பண்றது யார் பண்ணணும்னா இவங்க தான் பண்ணணும். யாருங்க? உபய லக்கணத்துல இருக்கிறவங்க. நல்லா வச்சு புரிஞ்சுக்கு. அந்த உபய லக்கணத்துல இருக்கிறவங்களுக்கு வாடகை தாலி கட்டி பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரத்தை முறைப்படி சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, மிக 100% பலிதமாகும் அப்படிங்க அர்த்தம் விட்டுங்க. அடுத்தது உபய லக்கணம். உபய லக்கணங்கிறதுக்கு என்ன பரிகாரம் சொல்றோம் இல்லையா? வாடகை தாலி கட்டுற பரிகாரம். இது வாடகை தாலி கட்டுற பரிகாரம் செய்யறாங்க, பேருக்காக செய்யறாங்க, காசுக்காக செய்யறாங்க சரிங்களா. அப்படி செய்யவே செய்யாங்க. தயவு செய்து நாமளும் ஜோதிடர் தான், இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக முறைப்படி செய்யுங்க. நான் சொல்றதெல்லாம் அதாவது வாடகைக்கு ஒரு பொண்ணு நினைச்சுதான் தாலியை கட்ட சொல்றாங்க சரிங்களா. நீ அந்த பொண்ணை கொலை செஞ்சு போய் தாலி கட்டினா என்ன புண்ணியம்? ஏதாவது ஒரு சைக்காலஜி இருக்காதுல்ல. வெட்டிட்டீங்கன்னா செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்போ பக்க கட்டை வேரோட எடுத்துட்டு போங்க, அது தாய் மாமன் தான் எடுத்துட்டு வரணும். தாய் மாமனா தாய் மாமன் இல்லாத என்ன அவன் ஊர்ல போய் பிச்சை எடுப்பா கிடையாது. அவன் என்ன செய்யணும்? மாமிங்கிற முறையில யாராவது ஒருத்தர் பொண்ணு கொடுக்குறவங்க மாமன் தானே கொடுப்பாங்க பொண்ணு. அதனால மாமிங்கிற முறையில இருக்கிறவன அவனை அழைச்சிட்டு போகும்போது அவன் என்ன செய்யணும்? பக்க கட்டை வேரோட கூட்டிட்டு வரணும். குடிட்டு வந்து ஆத்தங்கரைக்கு போய் தண்ணி ஓடுற நதி ஓரமா போய் அங்க குடிபெரிச்சு அந்த வாழையை அவர் நட்டு வைக்கணும். அது மாமிங்கிற முறையில் இருக்காரு பாருங்க, அவர் நட்டு வச்சு ஒரு குடம் தண்ணி கொண்டாந்து அதை ஊற்றணும். ஊத்துறதுக்கு அப்புறம் உயிர் ஊற்றணும். பக்கத்துல உட்காந்து எந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்றானோ அவன் பக்கத்துல உட்காந்து ஒரு புது துண்டு இடுப்புல கட்டிட்டு பக்கத்துல உட்காந்து அதுக்கு தாலி கட்டணும். தாலி கட்டும் போது அர்ச்சனை போடும்போது பச்சரிசி எல்லாம் கலந்து மஞ்சள் கலந்து போடுவோம் இல்லைங்க, போடும்போது தாலி கட்டிடணும். தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தேங்காய் பழம் உடச்சு வச்சுட்டு அந்த பச்சரிசி போடுவாங்க சரிங்களா. அது முறைப்படி அதை எப்படி செய்யணும் அதே மாதிரி சிம்பிளா செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தாலி கட்டிட்டு அப்போ கையை வச்சு ஒரு பொட்டு வச்சிடணும் சரிங்களா. அதுக்கு ஒரு சித்தாடை துணி கட்டி விட்டுறணும். சித்தாடை ஒன்று வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது வாழையில கட்டி விட்டுறலாம் சரிங்களா. அது பொண்ணாயிடுது. அப்ப அது பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுத்தி வந்து அவர் ஓரமா போய் நின்றணும். அதுக்கப்புறம் அதை வெட்டும் போது 3வது மனுஷன், அதாவது தன் குளத்துக்கு கீழ்குளத்துல இருக்கிற மக்கள்ல ஒருத்தன் சரிங்களா, அவரை கூட்டியாந்து என்ன செஞ்சிடணும்? அவர் 3 துண்டா வெட்டணும் அந்த வாழையை. என்ன இது என்ன அர்த்தம் பாருங்களா? அவர் நிறைய பேர் அவரவே வெட்ட சொல்லுவோம். யார? ஜாதகரவே வெட்ட சொல்லுவாங்க. ஜாதகர் கொலை செஞ்சுட்டானா கொலகாரன் ஆயிடுமா? கொலகாரன் யாருக்கு கொடுப்பா? போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருப்பாங்க. அப்புறம் போய் கல்யாணம் பண்ணிக்க யாரு பண்ணி வைப்பீங்க நீங்க? அப்போ பொண்ணா நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய மாட்டீங்க, வாழையை அடிச்சு செஞ்சுருவீங்க நீங்க. அதனால தப்புன்னு நான் சொல்றேன். அதனால வாழைக்கு தாலி கட்டிட்டு வெட்டும் போது யாரு இல்லைன்னா தன் குளத்தில் கீழ் இருக்கிற மக்கள் ஒருத்தர பையனை அழைச்சிட்டு வந்து அது 3 துண்டா வெட்டணும். நண்பரான கூட கூட்டிப்பாங்க. அவர் 3 துண்டா வெட்டி அவருக்கு வெட்டிட்டார், அவர் கொலை செஞ்சுட்டாருன்னு அர்த்தம். அந்த பொண்ணை 3வது மனுஷன் வந்து அவர் கொலை செஞ்சுட்டாருன்னு அர்த்தம். கொலை செஞ்ச பொண்ணை மறுபடியும் காரியம் செய்யணும்ல, யார் காரியம் செய்வா? கொஸ்டின் தான் செய்யணும். அவர் கையில கொடுத்து அது எல்லாமே அவங்க செஞ்சது பூரா பரிகாரத்துல எடுத்து அவர் கையில கொடுத்து அவர் கையால கொண்டு போய் என்ன செய்யணும்? ஆத்துல குளிக்கிறத முங்கி அதெல்லாமே விட்டுட்டு அந்த துண்டியை அவுத்துட்டு வேற ட்ரெஸ் வந்து மாத்திக்கிட்டு சாமி பேர்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு கூட வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துருங்க. வாழைக்கு தாலி கட்டுற பரிகாரம் சரியாயிடும். புரிஞ்சுங்க?
சரிங்களா? ஒண்ணு. அப்போ இது வந்து வாழைக்கு தலையேற்ற பரிகாரம். ஆனா இந்த உபய லக்கணம் 4 பேருமே இதை பண்ணணும் கண்டிப்பா. உபய லக்கணத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா பண்ணிக்கணும். அப்பதான் சரியா இருக்கும். இல்லைன்னா குடும்ப பிரச்சனை, 2 தார பிரச்சனை, வாழ்க்கை குடும்பத்தை விட்டு மனைவி ஒரு பக்கம் இருக்காங்க, கணவர் ஒரு பக்கம் இருப்பாங்க, இது மாதிரி வாழ்க்கை தான் ஓடிட்டு இருக்கும். அதை வச்சு புரிஞ்சு உபய லக்கணத்துல யார் வந்து பெண்ணுக்கும் சூப்பர் ஐடியா கேட்டார். அதாவது இது மாதிரி கேள்வி கேட்டதாங்க பதில் உள்ள இருந்து அதுவாக வரும். நில வச்சு புரிஞ்சு. அப்ப பெண்ணுக்குன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இப்ப பெண்ணுக்கு இது மாதிரி லக்கணத்துல இருக்குது. அப்போ பொய் மாங்கல்யம்னு அந்த பொண்ணு வாங்கி கொடுத்தோம். நில வச்சு புரிஞ்சு. அந்த பொண்ணா பாத்துக்குள்ள போய் தெரியாம கட்டிக்கணும். கட்டிட்டு ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சு தாலி கட்டி வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டு கோயிலுக்கு ஏதாவது போறீங்க. போனதுக்கு அப்புறம் ஒரு அம்மன் கோவில்ல போயிட்டு அந்த பொண்ணு தாலி எடுத்து முன்னாடி தொங்க விட்டு உட்கார சொல்லணும் அம்மன் கோவில்ல. சரிங்களா? அப்ப எல்லாம் பாக்குறவங்க இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன பிரச்சனை தெரியல அப்படிங்கிறது அங்க பதிவாயிடும் எல்லாத்துக்குமே. சரிங்களா? அப்ப கல்யாணம் ஆணுக்கு அப்படி செஞ்சோம். அப்ப கல்யாணம் ஆனதை பதிவு பண்ணா இப்படி தாலி தொங்க விட்டாதான் அந்த அவங்களுக்கு தெரியும். இப்ப இது என்னது, அந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணி இருக்குது, நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த பொண்ணு என்ன செஞ்சிருது, வெளியே வந்து தொங்க விட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தெரியுது நமக்கு எல்லாத்துக்குமே. அப்போ அவன் தாலி கல்யாணம் பண்ணிச்சு எல்லாருக்கும் கல்ல பட்டுரும். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கோயில் இருந்துட்டு அந்த தாலி அவுத்து கோயில் உண்டியில போட்டுட்டு, தாலி அதே பொண்ணுதான் கட்டிக்கணும், அதே அவுத்துக்கணும். சரிங்களா? அவுத்து கோயில் உண்டியில போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் என்ன செய்யணும், தீட்டுல தாலி அவுத்துல தீட்டு தானே, அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் மாத்திக்கிட்டு சாமி பேர்ல வந்து அர்ச்சனை பண்ணிட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க சாப்பாடு ஏதாவது ஒரு அன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். நீங்க செஞ்சு எடுத்துட்டு போனீங்கன்னா என்ன செஞ்சிடலாம், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசாதமா கொடுத்து வந்துடலாம். கொடுத்துட்டு திரும்பி பக்கம் வீட்டுக்கு வந்துருங்க. அவங்க பொண்ணுக்கு இருக்கிற மாங்கனி தோசை போகும் அப்படிங்க அர்த்தம். அப்ப ஒரு தாரம் இறந்துருச்சுல, ஒரு தாரம் முடிஞ்சிருச்சுல, அது பண்ணும்போது எப்ப பண்ணணும் அப்படின்னா, 7ஆம் அதிபதி என்ன கிரகம் வருதோ அந்த கிரகத்துக்கு கிழமையில போய் செய்யணும். 7ஆம் அதிபதி என்ன கிழமை வருதோ அந்த கிரகத்துல போய் செய்யணும். அப்படி செஞ்சா அந்த பெண்ணுக்கு தாரதோஷம் விலகி அடுத்த கல்யாணம் பண்ணா கூட அது விவாதத்துக்கு போகாம வாழ்க்கை நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரி விஷயத்த பண்ணிக்கணும். சரிங்களா? ஒண்ணு. இது வந்து நான் அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க மனசுல வச்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, சரள லக்கணம்னா எதை இழக்கணும், பூரியத்தை விட்டு விலகி இருக்கணும். சரிங்களா? சிற லக்கணம்னா யாரை விட்டு விலகி இருக்கணும், அப்பனை விட்டு விலகி இருக்கணும். சரிங்களா? உபய லக்கணம்னா யாரை விட்டு விலகி இருக்கணும், மனைவி விட்டு விலகி இருக்கணும். அது மனசு ஒரு படி சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனா மனைவி விட்டு விலகி இருக்கணும், தொழிலை விட்டு விலகி இருக்கணும். சரிங்களா? மனைவி விட்டு விலகி இருக்கணும். அதுக்கு கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா? பண்ணுவோம்ல. அதாவது கல்யாணம் பண்ணிடுவாரு, மனைவி இங்க இருப்பாங்க, ஒரு வெளிநாட்டு வேலை பார்ப்பாங்க. சரிங்களா? இதான் உபய லக்கணத்தோட வேலை. ஒரு வேலை இல்லை, இங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்கன்னா 2 பேரும் சும்மா இருப்பாங்கன்னு அர்த்தம். கீரி மாமும் சண்டை கட்டிட்டே கிடப்பாங்க. சரிங்களா? அவங்க பாயிண்ட் அடிப்படையில் ஏதோ ஓடிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்படித்தான் இருக்குமே தவிர சதா சந்தோஷமாக பிரிப்பன்ஸோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். எல்லாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சு. நான் உபய லக்கணம் தான், எனக்கு தாரம் 2. நான் இப்போ முதல் வைப்பு இறந்துட்டாங்க, அவங்களுடைய தங்கச்சியை 2வது வைப்பா கல்யாணம் பண்ணேன். அவங்களுக்கு தான் வாரிசு, எனக்கு வாரிசு இப்பதாங்க பிறந்திருக்கேன். 2 வயசு, எனக்கு வயசு 50. வயசு 50. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ராகு யோகின்னு சொல்றேன் இல்லைங்க, இந்த ராகு புத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரபஞ்சம் கர்த்தர் நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு, வாரிசு கொடுத்துச்சு. நில வச்சு புரிஞ்சுங்க. அப்ப யோகி தான் எனக்கு வேலை செஞ்சிருக்குது. இது வரைக்கும் எந்த கிரகமும் வேலை செய்யல. நில வச்சு புரிஞ்சுங்க. பிறந்தவங்களுக்கு யோகி எப்போ வருங்க, வாலி வயசுல யோகி வந்துச்சுன்னா நீ கண்டிப்பா படைச்சுக்க, கைவிட மாட்டாதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்க. எனக்கு புத்தி தான் வருது, இந்த புத்தி தான் இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்குது. இந்த மேடை கொடுத்தது அந்த இதான் இன்னைக்கு ஓடுற யோகமா நான் தானே. அப்ப அதுதானே கொடுத்துருக்கு நம்மளுக்கு, அந்த பிரபஞ்சம் கொடுத்துரும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இன்னொரு மிகப்பெரிய ரகசியம், இது வரைக்கும் யாருமே சொல்லாத ரகசியம், யாரும் சொல்லியிருக்கே மாட்டாங்க கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்லணும்னு. அதாவது ஈஸ்வரி மேடமும் சொல்லிட்டாங்க, ஏன் யோகமும் திரு யோகம் தான். சரிங்களா? அப்ப அந்த ராகு என்ன செய்யும், உண்மையை உடைக்கும். நில வச்சு புரிஞ்சுக்கணும். ராகு என்ன செய்ய, உண்மையை உடைக்கும். நான் ஒரு கருத்தரங்கத்துல பேசுறேன், என்னன்னா கேதுதான் ஜோயிடம், 8வது கிழமை ஆயக்கலை, 64 8வது கிழமை ஜோயிட கலை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். அவங்க எல்லாம் படிச்சதெல்லாம் முன்னாடி படிச்சிருக்காங்க. ஏன்னா அது 7வது கலை. எத்தனாவது கலையில் படிச்சிருக்காங்க, 7வது கலையில் படிச்சிருக்காங்க. அவங்க கூட ப்ரூவ் பண்ணி காட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பதில் சொன்னேன், ஓகே சார், சூப்பரா சார், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? அதாவது திறமை யாருக்கு கொடுக்குன்னு தெரியாது, ஆண்டவன் யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்கும். சரிங்களா? யாரும் இதுல கெட்டிக்காரன் கிடையாது. கெட்டிக்காரன் முழு 8 நாளைக்கு தான். சரியா? யாருமே கெட்டிக்காரன் கிடையாது. நான் கண்டுபிடிச்சு ஒரு குரூப் இருக்குது, வேற இல்லை. இந்த யூடியூப்ல சரி, ஜோதிடத்திலையும் சரி. அதாவது நம்ம பண்ணும்போது ஒரு விஷயத்த நல்ல ஆழமா பதிவு பண்றேன். நான் 25 வருஷம் ஜோதிட ஃபீல்ட்ல இருக்கேன். சரிங்களா? நான் எம்எஸ்சி மேக்ஸ் டீச்சர். சரியா? மேக்ஸ் கணிதம்னா எவ்வளவு அக்யூரேட்டா பண்ணுவீங்க. சரிங்களா? அப்ப கணிதம் பண்ணணும்னா எவ்வளவு சிரமம் இருக்கும். எல்லா என்கிட்ட படிச்ச, நான் டீச்சரா தான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா டீச்சரா தான் பணி புரிஞ்சுட்டு இருந்தேன்.
சரிங்களா? ஒரு சின்ன விஷயத்தினால வேலை போச்சு, அதனால எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அப்பா சூசைட் பண்ணி வெளியே வந்துட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் முழுக்க ஜோதிடத்துக்குள்ள மட்டும் தான் பயணிக்கிறேன் நான். சரிங்களா? இப்போ முழுக்க வேற எந்த இதுலையும் கான்செப்ட் பண்ணாம ஜோதிடத்துல தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்காக தான் ஒவ்வொரு ஏரியாலையும் கருத்தரங்கு நடத்தலாம் முடிவு பண்ணி நடத்திட்டு இருக்கிறேன். சரிங்களா? உங்களுடைய சப்போர்ட் இருந்தா இன்னும் எல்லா பக்கமும் நடத்துவோம். கண்டிப்பாலுமே எல்லாம் ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் தாங்க முக்கியமா இருக்கு. அப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சது. சரிங்களா? நீங்க கொடுங்க, கண்டிப்பா செய்யலாம். சரிங்களா? ஓகே. அதாவது இப்போ ஒரு ரகசியம் சொல்றேன்னு சொன்னேன். சரிங்களா? இப்ப காலபுருஷன்ல இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, செவ்வாய் தான் உங்களுக்கு என்னது, செவ்வாய் தான் லக்கணமா ஃபர்ஸ்ட் வருதா, மேச லக்கணமா வருதுல்ல? சரிங்க, ஏன் மேசத்தை லக்கணமா வச்சாங்க அதை மட்டும் சொல்லுங்க பாக்கலாம். கேள்வி கேட்கணும், நம்ம கேட்டதான் சோசியாரு. சரிங்க, அது பொதுவான விதி, அது எல்லாத்துக்கும் நினைச்சு தெரியும், பார்த்த மாதிரி தெரியும். சூரியன் இருக்கிறதுனால தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட், அதுவும் ஓகே, கலை வச்சு புரிஞ்சுக்க. அதுல உண்மையான ரகசியம் உள்ள பதிஞ்சு கிடக்கு. சரிங்களா? அப்போ அதாவது 5வது இடம் எதுங்க, சூரியனா? 4வது இடம் சந்திரனா? ரைட், ஓகே. சூரியனுக்கு 2வது, சூரியன்ல இருந்து பின்னாடி யாருங்க, சந்திரன். நல்லா வச்சு புரிஞ்சுக்க. இந்த சூரியனுக்கு 12ஆம் இடங்கிறது என்ன இடம்? எல்லாத்துக்குமே 12ஆம் இடம் என்ன இடம்? அயன சைன போகணும்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அப்ப அயன சைன போகத்துல யார் உட்கார்ந்துருக்கிறா? சந்திரன் உட்கார்ந்துருக்குதா? சூரியனுக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்குதா? அப்போ அவங்க 2 பேரும் தாமத்தியம் பண்ணாத குழந்தை பிறக்கும்னு அர்த்தமா? நல்லா வச்சு புரிஞ்சுக்க. அப்ப யாருங்க? சூரியன் மேல சந்திரன் கீழே. நல்லா வச்சு புரிஞ்சுக்க. ஆண் மேல பெண் கீழே அழகா அமைச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? ஒண்ணு, அவங்க 2 பேரும் இணைஞ்சா யாருக்கு குழந்தை பிறக்குது? பெண்ணுக்கு தானே குழந்தை பிறக்குது, சந்திரனுக்கு தானே குழந்தை பிறக்குது. அந்த சந்திரன் இருந்து எண்ணி பாருங்க, 10வது வீடா வரும். எத்தனாவது மாசத்துல குழந்தை பிறகு சொல்றாங்க? 10வது மாசம் குழந்தை பிறகு சொல்றாங்களா? அப்ப சந்திரன் இருந்து எண்ணி பாருங்க, எத்தனாவது வீடா வருங்க? மேசம் 10வது. சரிங்களா? 10ல தான் முதல் பிரசவம். சரிங்களா? தலை அங்கதான் வெளியே வருது. அதுதான் கேது நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க இல்லைங்க? கேது நட்சத்திரத்தை ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. நல்லா வச்சு புரிஞ்சுங்க. அப்போ அந்த இன்னிலிருந்து நீங்க முடிவை மாத்திக்கணும்னா, நான் சொல்ற கருத்து உண்மையா இருந்தா மாத்தி பாருங்க, சிறப்பா இருக்கு கண்டிப்பாலுமே. அதாவது ஒரு ஜாதகரை செவ்வாதான் குறிக்கும், குருதான் ஜாதகம் சொல்லிட்டு இருக்கோம் இந்த நாடியில. சரிங்களா? ஆனால் ஒருத்தர் மட்டும் பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த முருகேச ஐயா மட்டும் தான் செவ்வாதான் ஜாதகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. நல்லா வச்சு புரிஞ்சுக்க. அவங்க என்ன கேட்டுட்டேன், என்ன சார் ஏன் சார் செவ்வாதான் ஜாதகம் சொல்றீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்ற இடத்துல இல்ல, அவர் தெரியலன்ட்டாரு. அவர் முருகனை வச்சுட்டு சொல்றாரு. அவர் என்னன்னா, முருகன் தான் எனக்கு கடவுள், அதனால செவ்வாதான் ஜாதகர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது அல்ல. அதாவது அறிவுப்படி வரும் இல்லைங்க. 10வது மாசம் குழந்தை பிறக்கிறதுனால 10வது மாசம் ஏன் வேற மாசத்துல பிறக்குன்னு சொல்லாம இல்லைங்க, ஏன் 10 மாசம் கழிச்சு குழந்தை பிறக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப 10வது மாசத்துல எதுல போய் லக்கணம் விழுவுதுங்க? மேசத்துல விழுவுது. அதுதான் அப்ப 10வது மாசம் குழந்தை பிறக்க, அப்ப மேசத்துல லக்கணம் விழுவுறதுனாலதான் முதல் லக்கணம் எதை எடுத்தாங்க? மேசத்தை எடுத்தாங்க. ரைட்டுங்களா? அப்ப மேச அந்த அந்த ஒரு விஷயம் எடுத்தாங்க. அதே மாதிரி இப்ப பாருங்க, 4ஆம் இடம் அம்மா. அம்மாவுக்கு 7வது இடம்னா அப்பனா வரணும். அப்ப எங்க இருக்காருங்க? சனி அப்பனா. அப்ப ஏன் அப்பனா எல்லாமே மறுத்து தான் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, எல்லாமே மறுத்து தான் வச்சிருக்காங்க. அப்ப மேசத்துல இருந்து இப்ப அப்பாவை யாரும் சொல்றீங்க? குருதானா அப்பான்னு சொல்றீங்க? குருதானா அப்பான்னு சொல்றீங்க? அதான் சொல்றாங்க. நாம அதாவது நம்மளை பெற்றது யாரு? குரு. நம்மளை பெற்றது யாருங்க? குரு. அப்பா 9ஆம் இடம். நம்மளை பெற்றது யாரு? 9ஆம் இடம். இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம்லங்க, நம்மளை பெற்றது யாருங்க? 9ஆம் இடம். சரிங்களா? அப்போ நம்ம பெற்றது எதுங்க? நம்ம பெற்றது எது? 5ஆம் இடம். அப்போ நம்ம பெற்றது 5ஆம் இடம் சொல்றோம்லங்க, இந்த 5ஆம் இடத்துல என்னென்ன இருக்குதுங்க? பூர்வ புண்ணியம் இருக்குது, பாட்டு இருக்கான்னு சொல்றாங்களா இல்லையா? பாட்டுன்னு சொல்றீங்களா இல்லையா? அப்ப சூரியனே அப்பன் கிடையாது. யார் அப்ப? குருதான் அப்ப. நல்லா வச்சு புரிஞ்சு. சூரியனா பாட்டை யாராச்சும் சொல்லி அந்த விஷயத்தை எடுத்து பாக்குறாங்களா? பாக்குறது இல்ல. குழந்தைக்கு சூரியன் தான். நல்லா வச்சு ஜோதிடத்துக்கு சூரியன் தான். சரிங்களா? அப்போ கேது ஜோதிடம் தான். சரிங்களா? அப்போ நம்மளை குறிக்கிற இடம் எது? மேசம். நம்ம பெத்ததை குறிக்கிறது எதுங்க? சிம்மம். அப்ப சிம்மம் பெத்தது எதுங்க? அப்பா. சிம்மம் பாட்டு தானே பெற்றிருப்பார். அவரை பாட்டு மெக்காம அவர் வர மாட்டார் இல்லைங்க. அப்ப பாட்டினுடைய கருவில உருவானதான் இவர். எல்லாம் வச்சு புரிஞ்சு. யாரு? அப்பா. அப்பா கருவில உருவானதான் நம்ம தானே. அப்ப யாரு இது உணர்த்தி பாருங்க. அப்ப மேசம் நம்பனா லக்கணம் நம்ம, மேசம் தான் நம்ம. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு பிறக்கிற குழந்தை பூரா எதுங்க? சிம்மம்.
கண்டிப்பாலுமே எடுத்து வேணா பாருங்க, முப்பாட்டனுடைய திதியில பிறந்திருக்கும். முப்பாட்டனுடைய திதியில அந்த குழந்தை பிறந்திருக்கும். எந்த குழந்தை? நம்மளுக்கு பிறக்கிற குழந்தை. நீங்க பார்த்தனா ஒருவேளை நல்ல மோசம் தான் உங்க அப்பா அதிலே பிறந்திருக்கும். இல்ல அப்படின்னா முப்பாட்டத்துல கண்டிப்பா பிறந்திருக்கும். அந்த கிளையில தான் வருமே தவிர வேற கிளையில மாறவே மாறாது. மாறினா ஜோயிடம் போய் புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? அப்ப அந்த விஷயத்தை அது கொடுத்துருது. சரிங்களா? அப்போ அது மாதிரி நீங்க பாத்துக்கங்க, அந்த விஷயத்தை அது எடுக்கும் அப்படிங்க அர்த்தம் விட்டுங்க. சரிங்களா? அதாவது எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தது கொஞ்சமா இருக்கலாம், நான் அதிகம் எடுத்துக்கிட்டு நினைக்கிறேன். ரைட், ஓகே. இங்க இருக்கிற மகளிர் அனைவருக்குமே என்னுடைய தாழ்மையான கருத்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னை கவனிச்சு கேட்ட அனைவருக்கும் சந்தோஷம். நன்றி ஐயா. மிக அருமையாக காலபுருஷ தத்துவத்தோட ரகசியத்தை சொல்லியிருக்காரு. சரராசி, சிறராசி, உபயராசிக்கு பாதகாதிபதி யார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. நன்றி ஐயா. ஐயா அவர்களுக்கு மனித நாடி சரவணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்.